9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஆக்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 9 இஸ் ஸ்டில் த சேம். அண்ட் இந்த படத்துக்கான கொஞ்சம் ஃபஸ்ட்டு 9 தான் எடுத்த உடனே கேரக்டராக அவங்க தான் நாங்கள் பேசியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அப்புறம் அங்கே இங்கே எல்லாம் வேறு ஹீரோயின்ஸ் கூட ட்ரை பண்ணோம். திரும்ப ஒரு நாள் நைட் வந்து நான் சொன்னேன், இல்லைங்க இது 9 பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா சீன்ஸ் நம்ம எதுவும் பண்ண வேணாம், ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எதுவுமே வேண்டாம். இப்போது இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்க வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு தனியாக ஒரு சீன்ஸ், அவங்களுக்கான ஒரு கேரக்டரைசேஷன், எல்லா விஷயங்களும் பண்ணணும். இவங்களை நீங்கள் போட்டிங்கன்னா மேண்டட்ரியாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட் டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அமைப்பாக இருந்தது எல்லாமே. ஸோ வி ஸ்டக் ஆன் டு வாட் எவர் வி வாண்டட். அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு. நான் டப்பிங்கில் படம் பார்த்தேன், உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இந்த படம் நிச்சயமாக என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். நீங்களும் வந்து என்னாலும் பெரிய படிப்புலாம் எம்பிஏலாம் படிச்சுட்டு கிராஃபிக் டிசைனரெல்லாம் இருந்துட்டு மணிரத்னம் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பெரிய ரோலெல்லாம் வந்து தட்டி கழிச்சு. ஸோ இவ்வளோ நடந்திருக்குல்ல. ஸோ சைமல்டேனியஸாக சப்கான்ஷியஸாக இன்றைக்கி வந்து சூர்யா சாரோட உங்களை கம்பேர் பண்ணாததே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னைய பொறுத்த வரைக்கும்.